மரண வியாபாரி அமெரிக்காவே, மரண வியாபாரி அமெரிக்காவே, வெனிசுலாவை விட்டு வெளியேறு, வெனிசுலாவை விட்டு வெளியேறு, விடுதலை செய், விடுதலை செய், மடுரோவை விடுதலை செய், மடுரோவை விடுதலை செய், மலரட்டும் மலரட்டும் ஜனநாயக சக்திகளின் ஒற்றுமை மலரட்டும். ஆர்ப்பாட்டத்தில் குரலியற்ற எங்களின் மூத்த தோழரும் இந்திய முன்னணி கட்சியின் மாவட்ட செயலாளருமான யோகி அன்பு நெருங்கிய இந்த போராட்டத்துடைய தலைவர் அவர்களே, இங்கே கூடியிருக்கும் தோழர்களே, இதை வேடிக்கை பார்க்கும் மனிதர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்பாக முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, கடந்த 4 நாட்களுக்கு முன்னால் ஒரு விடுதலை பெற்ற தேசத்தை, ஒரு நாட்டின் ஜனாதிபதியை அந்த நாட்டு மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு தேர்தல் முன்னே மிகப்பெரிய வெற்றி பெற்ற மதுரை அவர்களை அவர் நாட்டிற்குள்ளே புகுந்து S-500 என்கிற ஒரு கப்பலின் மூலம் உள்ளே புகுந்து அந்த நாட்டு அதிபரை கைது செய்து இன்றைக்கு சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் ஒரே ஒரு செய்திதான், ஒரு ஆளை குற்றஞ்சாட்ட முடியவில்லை, ஜனநாயக முறையிலே ஒரு ஆளை குற்றஞ்சாட்ட முடியவில்லை என்று சொன்னால், ஒரு ஆள் மீது குற்றப்பத்திரிகை படிக்க முடியவில்லை என்று சொன்னால், நம் ஊர் போலீஸ்ல செய்வாங்க, கஞ்சா கேஸ் வச்சுட்டாங்க. இந்தியாவில் இருக்கிற நம்முடைய பிரதமரும் அதேதான் கஞ்சா கேஸ் நடத்துன்னு சொல்லுவார். உலகத்தில் இருக்க ட்ரம்பும் இன்றைக்கு அவர் மேலே இன்றைக்கு போதைப் பொருள் கடத்தியதாக சொல்லுகிறார்கள். என்ன ஒரு விஷயம்னா, 2021 இதுவரை 430 பேரை அந்த மதுரை அரசாங்கம் சுட்டு வீழ்த்திருக்கிறது. போதைப் பொருளுக்காக நடத்தியவர்களை 430 பேரை இதுவரை அவர்கள் சுட்டு வீழ்த்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை அவர்கள் நாட்டு சட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு கைது செய்து இன்றைக்கு அவர்கள் சிறையில் வைத்திருக்கிறார்கள். சிறையில் வைத்திருக்க அதே நேரத்தில் அந்த நாட்டு மக்களுடைய ரெட்ரிக்ஸ் அந்த நாட்டுடைய துணை ஜனாதிபதி அவர்கள் இன்றைக்கு பதவியேற்றிருக்கிறார்கள். பதவியேற்றிருக்கிற அவர்கள் இன்றைக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் அமெரிக்காவோடு அந்த எங்களுடைய ஜனாதிபதியை கைது செய்வதை வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் மீண்டும் மதுரையுடைய கொள்கைகளை மீண்டும் தொடருவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் கொண்ட மிகப்பெரிய பேரணி அந்த நாட்டுடைய தலைநகரில் நடந்திருக்கிறது. ஆனால் துரதிருஷ்டவசம் என்னவென்று சொன்னால், 50 லட்சம் பேர் பேரணி என்பது ஏறக்குறைய சென்னை நகரம் நடந்தால் எவ்வாறு இருக்கும், அதே போன்று 50 லட்சம் பேர் கொண்ட பேரணி. துரதிருஷ்டவசம் என்று சொன்னால், நம்முடைய NDTVயும் இன்றைக்கு அதை காட்டவில்லை, நம்முடைய இந்தியாவில் எந்த தொலைக்காட்சி நிறுவனங்களும் காட்டவில்லை, BBC-யும் காட்டவில்லை, எந்த செய்தி ஊடகங்களும் அங்கு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு அந்த மதுரையை கைது செய்து மக்கள் ஆதரிக்கிறார்கள் என்ற ஒரு பொய் செய்தியை இன்றைக்கு உலகம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய வேதனை என்று சொன்னால் 50 லட்சம் பேர் கொண்ட பேரணி. இந்த 50 லட்சம் பேர் கொண்ட பேரணியை குறைந்தபட்சம் ஒரே ஒரு செய்தி நிறுவனம் இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு ஒளிபரப்ப தடை செய்துவிட்டார்கள். அதே போன்றுதான் இன்றைக்கு அங்கே அந்த போராட்டம் நடப்பதற்கு முன்னால 2021 இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் மீது போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமாக
இன்றைக்கு 2021 அவர் மீது வழக்கு 21 கைது செய்யப்பட்டு குற்றம் பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். துரதிர்ஷ்டவசம் என்னன்னா இந்த 10 ஆண்டுகள் ஏறக்குறைய அந்த நாட்டில் உள்நாட்டு உற்பத்தி என்று சொல்லப்படுகிற உணவு உற்பத்திக்கு முதல்ல வெளிநாட்டு வட்டமே போகணும். நம்ம ஆளுங்களுக்கு வட்டத்தில் தான் இருக்கணும். வட்டம் போட்டுருந்தோம். 90% தோழர்களே இன்றைக்கு அந்த உள்நாட்டு மக்களிடையே உணவு உற்பத்தியை அவர்களே செய்து கொண்டார்கள். ஆச்சரியம். கடந்த 10 ஆண்டுகளிலே 90%, அதற்கு முன்னால் 5 to 10% மட்டும்தான் உள்நாட்டிலே உணவு உற்பத்தி நடக்கும். இன்றைக்கு 90% அந்த நாட்டு மக்களுடைய உணவை அவர்களே உற்பத்தி செய்து கொள்கிறார்கள். அந்த நாட்டிற்கு தேவையான சிறு தொழில்களை அவர்களே உற்பத்தி செய்து கொள்கிறார்கள். இன்றைக்கு அந்த நாடு சுய காலில் நின்றுவிடும் என்கிற பயம் இன்றைக்கு ட்ரம்புக்கு வந்துவிட்டது. அதனாலதான் இன்றைக்கு ஒரு நாட்டின் தேசத்திற்குள்ளே உள்ளே புகுந்து தூக்குகிறார். தூக்குவது அவருடைய அரக்கத்தனம். என்ன இன்னைக்கு நடக்கல, இந்த வேலை செய்யவில்லை. 1974 வியட்நாமிலே தூக்கினார்கள். 1956 வடகொரியா தென்கொரியா என்று பிரித்தார்கள். 2001 ஈராக்கை உடைத்தார்கள். 1959 ஈராக்கில் உள்ளே புகுந்தார்கள். ஒவ்வொரு நாட்டின் போதும் அமெரிக்கா ஒவ்வொருவரையும் உள்ளே புகுந்திருக்கிறது. இன்றைக்கு ஈரானிலே இன்றைக்கு 2025 இன்றைக்கு உள்ளே புகுந்து அணுகுண்டை வீசினார்கள். அன்றைக்கு அவர்கள் மீது கப்பல் தப்படை தாக்கினார்கள். ஆக ஒவ்வொரு தடவையும் ஒரு நாட்டினுடைய உள்ளுவர்கள் தலையிடுவது, ஒரு நாட்டை ஆக்கிரமிப்பு செய்வது, ஒரு நாட்டை இன்றைக்கு துர்பலமாக்குவது என்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் செல்கிறார்கள். ஆனால் ஒரு பெரிய வேலை என்ன சொன்னா, ஒரு செய்தி போடுகிறான் பத்திரிகையில். இன்றைக்கு செய்திகள் பார்த்தவங்க எல்லோருக்கும் தெரியும். 20 பேர் கொண்ட குழு, அமெரிக்காவிற்கு கார்பரேட் 20 பேர் கொண்ட குழு இன்றைக்கு வெனிசுலாவில் உள்ளே போய் $100 பில்லியன் எண்ணெயை புறப்பணம் செய்வதற்கு ஒப்பந்தம் போடப்பட்டது என்று இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் ஒரு இடத்துல இருக்கு. அரசாங்கம் இன்றைக்கு இன்றைக்கு அனுமதி கொடுக்கல. நேரடியாக ஒரு நாட்டின் உள்ளே புகுந்து அவர்களே ஒப்பந்தத்தை போட்டு அவர்களே ஆயில் எடுத்துக்கொண்டு அவர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார். கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவிலே உள்ளே புகுந்து கொள்ளையடித்தார்களே, அதே போன்று இன்றைக்கு கிழக்கிந்திய கம்பெனி எவ்வாறு தமிழகத்தை கொள்ளையடித்ததோ, எப்படி இந்தியாவை கொள்ளையிட்டதோ, அதே போன்று தான் இன்றைக்கு வெனிசுலாவிலே அரசாங்கம் ஒரு இடத்துல இருக்கிறது. கார்பரேட் நிறுவனங்கள் நேரடியாக உள்ளே புகுந்து எண்ணெய்களை எடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் வேடி பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதெல்லாம் சென்றார் இந்திய அரசு. 1971 நாங்கள் கேட்கிறோம். 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்தது. சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் இந்தியாவுடைய சுதந்திரத்தை அமெரிக்கா ஆதரித்ததா? முதலிலே அமெரிக்கா இந்தியாவுடைய சுதந்திரத்தை ஆதரிக்கவில்லை, பிரிட்டன் ஆதரிக்கவில்லை. அன்றைக்கு இருந்த சோவியத் யூனியன் தான் முதலிலே இந்தியாவுடைய சுதந்திரத்தை ஆரம்பித்தது. நாங்கள் கேட்கிறோம், இந்தியாவுடைய தேசபக்தியை பேசும் திருவாளர் மோடி அவர்களே, 370 பயன்படுத்தி ஜம்மு காஷ்மீரை இன்றைக்கு அந்த சட்டத்தை ரத்து செய்தீர்கள். என்ன சொன்னீங்க? இந்தியாவுடைய ஒன்றுபட்ட பகுதி ஜம்மு காஷ்மீர் என்று சொன்னீர்கள். நாங்கள் ஏற்கிறோம், இந்தியாவுடைய ஒன்றுபட்ட பகுதியா சரி. ஆனால் உங்களுடைய அதிகாரி, உங்களுடைய மேலாண்மை இயக்குனர் அந்த ட்ரம்ப் அவர்கள் இல்ல அமெரிக்கா இன்று வரை, நண்பர்களே தோழர்களே, இன்று வரை இன்றைக்கு அந்த பகுதி பிரச்சனைக்குரிய பகுதி என்று இந்தியாவை சொல்லுகிற யார்? அமெரிக்கா சொல்லல. இந்தியாவுடைய பகுதியை பிரச்சனைக்குரிய பகுதி என்று இன்றைக்கும் அமெரிக்கா வெளியிட்ட மேப் இன்றைக்கு இருக்கிறது. ஏன் 1972 எங்களுடைய பங்களாதேஷில் இருப்பவர்கள் தங்களுடைய மொழிதான் சிறந்த மொழி, எங்களுக்கு உருது மொழி வேண்டாம் என்று போராடினார்கள். போராடுகிற போது ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 15 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்தியாவிலே அன்றைக்கு அகதிகளாக வெளியே வந்தார்கள். அகதிகளாக வந்த மக்களை இந்திய அரசு வரவேற்று அன்றைக்கு இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருந்த பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கெல்லாம் அகதி முகாம்களை வைத்து எல்லா வரவேற்பு உடைகளையும் செய்தார்கள்.
பின்னால் 1971 இந்திய அரசு அந்த அகதிகளுக்கு ஆதரவாக பங்களாதேஷ் புகுந்து முஜிபுர் ரஹ்மானை அந்த நாட்டுடைய பிரதமராக்கினார், ஜனாதிபதி ஆக்கினார். அப்போது என்ன செய்தது அமெரிக்கா? 7வது கப்பற்படை, அன்றைய தினத்திலே உலகத்திலே மிகப்பெரிய கடற்படை 7வது கடற்படை. அந்த 7வது கப்பற்படையை இந்து மகாசமுத்திரத்திலே வந்து நிறுத்தி இந்தியாவின் மீது அணுகுண்டு போடுவதற்கு நிக்சன் உத்தரவிட்டாரா இல்லையா? உத்தரவிட்டாரா இல்லையா? இந்தியாவின் மீது அணுகுண்டு வீசுவதற்கு அமெரிக்கா 1970 உத்தரவிட்டது. உத்தரவிட்ட நேரத்தில் தான் அன்றைக்கு இருந்த பிரஸ் அவர்கள் உடனடியாக தலையிட்டு உங்களுடைய அணுகுண்டு கப்பலுக்கு கீழே எங்களுடைய நீர்மூழ்கி கப்பல் இருக்கிறது, அந்த நீர்மூழ்கி கப்பல் உங்கள் அணுகுண்டில் உங்களுடைய 7வது கப்பல் மீது அணுகுண்டுகளை வீசும் என்று சவால் விட்ட பிறகு ஓடோடி போனது அன்றைக்கு இருக்க அமெரிக்கா கப்பல். அவர் தோழர்களே, இவ்வளவு பெரிய தாக்குதலுக்கு பிறகு நாங்கள் இன்னும் கேட்கிறோம். 1972 இன்றைக்கு யாசர் ஆவார் என்று சொல்லப்படுகிற பாலஸ்தீனத்துடைய தலைவர் யாசர் ஆவாத்தை இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் ஒப்பிட்டு இன்றைக்கு கூட்டு நாடாளுமன்ற குழுவின் முன்னாலே யாசர் ஆவாத் அவர்கள் உரையாற்றினார். இந்தியா என்பது ஏகாதிபத்தியத்துடையது, இந்தியா என்பது எவருக்கும் அடிப்படையான தேசம், இந்தியா என்பது எல்லாரையும் நீதி கேட்கிற தேசம் என்று இன்றதை நெஹ்ரு உருவாக்கினார்கள், இந்திரா காந்தி உருவாக்கினார்கள், ராஜீவ்காந்தி உருவாக்கினார்கள். இன்றைக்கு இந்தியா என்பது இன்றைக்கு கருத்து சொல்ல முடியாது சொல்றார் மோடி அவர்கள். நீங்கள் பேசி புரிந்து கொள்ள வேண்டும். ஏடா இப்படி ஒரு அறிக்கையை ஒரு நாட்டுடைய பிரதமர் வெளியிட முடியுமா? சொல்லுகிறார்கள் இந்தியாவில் உலகத்திலே 3வது அளவுக்கு பொருளாதாரம் வளர்ந்து விட்டது. உலகத்துக்கு சவால் விடுகிற பொருளாதாரம், சவால் விடுகிற பொருளாதாரத்தை உருவாக்குற ஒன்றால் ஒரு நாட்டின் மீது உள்ளே புகுந்து கொள்ளையடித்து ஒரு பிரதமரை தூக்கிவிட்டு செல்கிறான். ஒரு கருத்து கூட சொல்ல முடியாத அருவனையற்ற இந்த தேசத்தில் பிரதமர் தேவையா? இந்த நாட்டிற்கு ஒரு பிரதமர் தேவையா? ஒரு நாட்டிற்குள்ளே புகுந்து ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியை தூக்கி செல்கிறார். இது தவறு என்று சொல்லப்படுவதற்கு அருகதையற்றவர் தான் இந்த நாட்டுடைய பிரதமர். இந்த தேசத்தை பாதுகாத்தவர் யார்? இந்த தேசத்தை அணுகுண்டு போட்டவன் சொன்னவன் அமெரிக்கா. இந்த தேசத்தை பிளவுபடுத்த வேண்டும் என்று வரைபடத்தை தவறாக வெளியிட்டவன் யார்? அமெரிக்கா. இந்தியாவிலே இன்னும் கூட ஒன்று சொல்லுவேன். 1984 இந்திரா காந்தி அம்மையார் படுகொலை செய்யப்படுவதற்கு 10 நாட்களுக்கு முன்னாலே இந்தியாவிலே உளவுத்துறை ஒரு அறிக்கை தயாரிப்பது. அமெரிக்காவுடைய உளவுத்துறை CIA இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டார் இந்த தேசத்தில் எடுத்தார்களா இல்லையா? அமெரிக்காவிடம் அந்த இந்திரா காந்தி படுகொலைக்கு பின்னால் இன்னைக்கு அந்த சதி இருக்கிறதா இல்லையா? இன்னும் கேட்கிறோம். 1990 ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார். ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டதற்கும் பிரபாகரனுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று சொன்னால் சம்பந்தம் இல்லை என்றுதான் மிகப்பெரிய உண்மை. இல்லை, யாருக்கு உண்மை? எது உண்மை? பிரபாகரன் பெயராலே சிஐடி அடிக்கூலிகள் ராஜீவ்காந்தியை படுகொலை செய்தார்கள். ஏன் படுகொலை செய்தார்கள்? இந்த தேசத்திலே ஒரு நிலையான அரசு இருக்கக்கூடாது, இந்த தேசத்தை ஒரு பிரதமர் ஆளக்கூடாது, ஒரு தேசத்தை ஒரு அடிமைதான் ஆள வேண்டும் என்றுதான் ராஜீவ்காந்தியை படுகொலை செய்தீர்கள். ராஜீவ்காந்தி படுகொலை செய்தீர்களா இல்லையா? இந்திரா காந்தியை படுகொலை செய்தீர்களா இல்லையா? இன்றைக்கு இந்த தேசத்திலே இவ்வளவு பேரை படுகொலை செய்த பின்னால் தான் இந்தியாவுடைய ஒரு பொம்மை இன்றைக்கு அமெரிக்காவிற்கு பொம்மை பிரதமர் யார் என்று சொன்னால் இன்றைக்கு மோடி அவர்கள். இல்லை என்று மறுக்க முடியுமா? சீனாவிடம் அவருடைய பொருட்களுக்கு 100% வரி போடுகிறான். அந்த 100% வரிக்கு அவன் 110% போடுகிறான். சீனாக்காரன் 100% போட்டால் சீனாக்காரன் 110% சொல்கிறான். உடனே நம்முடைய தப்பவர்கள் அவரிடம் பேசி நீ நான் ஒன்னா போயிடலாம், ஆகவே நீ எவ்வளவு வரி போடு அந்த வரி என்று பேசி முடிக்கப்பட்டது. தோழர்களே, இந்தியாவில் இன்றைக்கு 500% வரி என்று இன்றைக்கு அந்த நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடைய திருப்பூர், இந்தியாவுடைய சிவகாசி, இந்தியாவுடைய குஜராத்
இந்தியாவுக்கு கல்கட்டா இந்த நகர்கள்லாம் உற்பத்தி செய்யப்படுகிற பொருட்கள் ஏன் ஐடி சென்னை இவையெல்லாம் இன்றைக்கு அமெரிக்காவுடைய தரங்களுக்காக காத்து கிடக்கிறது. 500% மனிதர்களே உலகத்தில் இப்படி ஒரு படுகொலையை பார்த்து வாய் பேசாத ஒரு ஊமையை இந்த தேசம் நாமெல்லாம் தேர்ந்தெடுத்துட்டோம் என்று மிகப்பெரிய அவமானம். நான் இந்தியன் என்று சொல்வதற்கு இன்றைக்கு அவமானமாக இருக்கிற இடத்திலே நம்மளை எல்லாம் நம்முடைய பிரதமர் தள்ளி இருக்கிறார். ஆகவே தோழர்களே, இன்றைக்கு மதுரையுடைய போராட்டம் ஏதோ அமெரிக்கா இணைத்து விட்டது செய்து விட்டது என்று சொல்ல இன்றைக்கு டென்மார்க் சொல்லிவிட்டான், கிரீன்லாந்து நீ வந்தா உன்னை எதிர்த்து நாங்கள் நேட்டோ விட்டு வெளியேறுவோம். இப்போது ஓடிக்கொண்டிருக்க ஒரு டிவியில் ஓடிக்கொண்டிருக்கோம். ஆகவே நாங்கள் என்ன சொல்லுகிறோம் சொன்னால், இந்த போராட்டம் தொடக்கி வைத்து அந்த போராட்டத்தை உலகத்திலே கம்யூனிஸ்டுகள் முடித்து வைப்பார்கள். கம்யூனிஸ்டுகள் இந்த போராட்டத்தை முடித்து வைப்பார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.